ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். நதி
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியான வேளைக்கென்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சுத்த கிருபையினாலே இந்த ஆண்டிலே நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பண்டிகையை ஆசரிக்கும்படியான கிருபை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பது உலக வரலாறு, அது உலகத்திற்கான ஒரு நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் அடையாளம் எது? என்னுடைய வாழ்விலே அவர் செயல்படுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செயலாற்றுகிறார், என்னிலே அவர் வாழுகிறார். உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது என்னிலே வாழுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உன்னதமான அனுபவத்திற்குள்ளாக ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்பதற்காக இந்த கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவரையும் சீடராக்குங்கள் என்ற பணியிலே தாகத்தோடு தேடி அலைகின்ற மக்களுக்கு ஜீவ நீரூற்றை கொடுக்கக்கூடிய இந்த அருமையான ஊழியத்தை நீங்கள் ஜெபத்தாலும் காணிக்கையாலும் தாங்கி வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் சித்தமானால் இந்த மே மாதம் 10ஆம் தேதிக்கு மேலாக பிரிங்கியா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஆண்டவருடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட இருக்கிறது. அந்த பிரிங்கியா கிராமத்து விசுவாசிகளுக்காக, அங்குள்ள ஊழியருக்காக, இன்னும் அருகில் இருக்கக்கூடிய சந்திக்கப்படாத கிராமங்கள் சந்திக்கப்படுவதற்காக நீங்கள் செபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஊழியத்தை குறித்ததான மாதாந்திர பத்திரிகை உங்களுக்கு வேண்டும் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் இலவசமாக உங்களுக்கு அதை அனுப்பி கொடுப்போம். எங்களுடைய ஊழியத்திலே நீங்கள் கைகோர்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், ஆண்டவர் உங்களை பாரப்படுத்தினால், இந்த ஊழியத்திற்கு உதவி செய்ய என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார் என்றால், ஒரு மிஷினரியை நீங்கள் தாங்கலாம். மாதம் 4000 ரூபாய் கொடுத்து ஒரு ஊழியரை நீங்கள் தாங்கலாம். இல்லை என்றால் மாதந்தோறும் உங்களால் இயன்ற காணிக்கைகளை கொடுக்கலாம். ஒரு 7 லட்சம் கொடுப்பீர்கள் என்றால் ஒரு அருமையான 30க்கு 50 ஆலயமானது அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படுகிறது. அதற்கும் நீங்கள் உதவி செய்யலாம். 3 இடங்களிலே பரிசுத்த நற்கருணை ஆராதனை பாத்திரங்கள் தேவைப்படுகிறது. 3 ஆலயங்களுக்கு உதவி செய்ய முன் வரலாம். அது மாத்திரமல்ல, 2 இடங்களிலே மின் இணைப்பு கொடுக்க முடியாமல் பற்றாக்குறையினாலே அது சற்று தாமதித்து வருகிறது. அதற்காக நீங்கள் உதவி செய்யலாம். ஒரு ஆலயத்திற்கு மின் இணைப்பு கொடுப்பதற்கு 35,000 ரூபாய் தேவைப்படுகிறது. அருமையானவர்களே, ஏதோ நான் தேவைகளின் பட்டியலை இடுவதற்கல்ல, இதை நீங்கள் செபிப்பதற்காக உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். செபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் நாம் சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது ஆண்டவர் வாசல் அருகே வந்துவிட்டார். இன்னும் சில மணி நேரங்கள் இருப்பதைப் போல வெகு கடைசி நேரத்திலே நாம் வந்து நிற்கிறோம். ஆண்டவருடைய வருகையின் போது அனைவரும் அவரை சந்திக்க வேண்டுமே. அந்த துரிதமான பணியை செய்கின்ற இந்த கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தை உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் நினைக்கும்படியும், தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய மேலான சித்தம் திட்டம் நிறைவேறும்படியும் ஆண்டவர் எங்களை பயன்படுத்த எங்களுக்காக செபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களிலே வாழுவதற்காக உமக்கு நன்றி ராஜா. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களிலே வாழுகிறார் என்ற நிச்சயத்தை உடையவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைய ஒருவேளை செய்திக்காக நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள் என்றால், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 29ஆம் வசனம் முடிய உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து தியானிக்க தயவாய் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதியிலே நான் பார்க்கின்ற பொழுது இன்றைய தியான வசனமாக உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்றால் 28வது வசனம், என் ஆண்டவரே என் தேவனே, என் ஆண்டவரே என் தேவனே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதி, இந்த பரிசுத்த யோவான் 20ஆம் அதிகாரத்தினுடைய இந்த 19 முதல் அடங்கியிருக்கிற இந்த வேத பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பாக அவர் என்ன செய்கிறார்? வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே ஒரு ஆராதனை நடைபெறுகிற இடத்திற்கு செல்லுகிறார். நாம் அதைத்தான் ஆராதனை என்று நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறார்களோ அது ஒரு ஆலயம். தேவனுடைய பிள்ளைகள் கூடியிருக்கிற இடம் தேவ பிரசன்னத்தினால் நிறையப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. இங்கே தேவனுடைய பிள்ளைகள் மேலறையிலே கதவுகளை பூட்டி கொண்டு அவர்கள் உள்ளே இருந்து அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நான் இதை ஒரு ஆராதனையாக, ஒரு ஆராதனை வேளையாக நான் இதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் பிரசன்னமாகிறார்.
கதவுகள் பூட்டி இருக்கின்ற பொழுது தேவன் உள்ளே நுழைந்து அவர்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீடர் கூட்டம் அங்கே இருக்கிறது. ஒருவன் நான்று கொண்டு செத்து போனான். ஒருவன் மறுதலித்தவனாக மனதிலே பீதியோடும் கலக்கத்தோடும் அவன் காணப்படுகிறான். எல்லாரும் அவரை விட்ட ஓடி போன அந்த குற்ற உணர்வோடு கூட அங்கே இருக்கிறார்கள். ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக, தேவனுக்கு பணிவிடை செய்யும்படியாக, தேவனோடு கூட இருக்கும்படியாக அழைக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் அங்கே ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அங்கே பிரசன்னமாகிறார். தேவன் அங்கே பிரசன்னமாகிறார். அருமையான சகோதரா சகோதரி, நீயே நானும் எவ்வளவுதான் ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும், ஆண்டவரை மறுதலித்தாலும், ஆண்டவருடைய சிலுவை அண்டையிலே நிற்க மனமற்றவர்களாக நாம் கடந்து சென்றாலும், என் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். என் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். நீ குற்றம் செய்தவன் என்று சொல்லி உன்னை ஒதுக்கி விடவில்லை. நீ பாவம் செய்தவன் என்று சொல்லி உன்னை பாதாளத்திலே செலுத்தவில்லை. நீயும் நானும் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனையே பலியாக செலுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சற்று யோசித்து பாருங்கள். அங்கே சீடர்கள் குழுமி இருக்கிறார்கள். அவர்கள் நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். இங்கே 2 முறை இந்த வார்த்தையை அவர் சொல்கிறதை பார்க்கலாம். 20வது வசனம், சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். 21வது வசனம், உங்களுக்கு சமாதானம் என்று மறுபடியுமாய் சொல்லுகிறார். ஏன் அந்த 2 முறை அவர் சொல்வதனுடைய நோக்கம் என்ன? முதலாவதாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்களுடைய பயத்தை போக்குகிறேன், நீங்கள் சமாதானமாயிருங்கள். உங்களுடைய பயம் நிவர்த்தியாக்கப்படுகிறது. உங்களுடைய மனதின் வேதனைகள் நிவர்த்தியாக்கப்படுகிறது. உங்களுடைய கலக்கங்கள் நிவர்த்தியாக்கப்படுகிறது. உங்களுடைய ஒருவேளை தத்தளிப்புகள் நிவர்த்தியாக்கப்படுகிறது. உங்களுடைய அவிசுவாசம் நிவர்த்தியாக்கப்படுகிறது. ஆம், தேவனுடைய திருச்சபை என்பது சமாதானத்தின் இடம், பயத்தை நீக்குகின்ற ஒரு இடம், கலக்கத்தை நீக்குகின்ற ஒரு இடம். ஏன்? கர்த்தர் அங்கே இருக்கிறார். கர்த்தர் அங்கே இருக்கிறார். அமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குன செய்தி என்று சொல்லப்பட்டது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கே தம்முடைய பிள்ளைகளாகிய சீடர்களுக்கு, இல்லை என்றால் தம்மை தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு நடுவிலே அவர் பிரசன்னமாகி அதே வார்த்தையை தான் சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள், சமாதானமாயிருங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வதனுடைய நோக்கம் என்ன? சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தின் திறவுகோல் இந்த திருச்சபை. திருச்சபையிலே நீ யாரை பார்க்கும்படியாய் செல்லுகிறாய்? ஆண்டவருடைய ஆலய பிரகாரத்திலே உன் கண்கள் யாரை காணும்படியாய் செல்லுகிறது? கர்த்தரை காணுகின்ற கண்கள் நமக்கு இருக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிற செவிகள் நமக்கு இருக்கும். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சமாதானம் எனக்கு பலிதமாகும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீ சமாதானத்தை இழந்தவனாக காணப்படுகிறாயா? சஞ்சலத்தை மேற்கொண்டவனாக நீ காணப்படுகிறாயா? தவிப்பும் சஞ்சலமும் உன் மனதை வாட்டிக் கொண்டிருக்கிறதா? சோர்வடைந்தவனாக நீ காணப்படுகிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு அலைகள், எவ்வளவு திரைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு புயல்கள், எவ்வளவு சூறாவளிகள், எவ்வளவு 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 என்று நீ கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அத்தனையும் தாண்டி, அத்தனை அளவுகளையும் தாண்டி உன் தேவனுடைய அன்பும் பராமரிப்பும் அவர் கொடுக்கின்ற சமாதானமும் உனக்கு உண்டு. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறபடியினாலே சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். சமாதானத்தை பற்றி நமக்கு கிடைக்கிறது. தேவனை காணுகின்ற ஒரு மேலான சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அமர்மையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆலயம் என்பது ஏதோ குதிப்பதற்கும் பாட்டு பாடுவதற்கும் அல்ல. அது ஒரு சமூக நல கூடம் அல்ல. நான் திரும்ப திரும்ப இந்த காரியத்தை தான் நான் சொல்வது உண்டு. அது சமூக நல கூடம் அல்ல. கர்த்தாதி கர்த்தர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம். நான் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும் பரிசுத்தர் என்று சொன்னாரே, பரிசுத்தத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டிய ஒரு இடம். இங்கே கேளிக்கைகளுக்கும் விளையாட்டுகளுக்கும் கைதட்டுகளுக்கும் ஆரவாரங்களுக்கும் இடமில்லை. தேவன் ஆராதிக்கப்படுகிறாரா?
இங்கே இந்த சிறு கூட்டம், இந்த சிறு மந்தையானது தேவனை ஆராதிக்கின்ற கூட்டமாக காணப்படுகிறது. காரணம், கர்த்தருடைய சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள். அமர்மையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆலயத்திற்கு வராத ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமாதானத்தை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. உன் தேவனுடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நீ வருகின்ற பொழுது தேவன் கொடுக்கின்ற சமாதானம், அவர் கொடுக்கின்ற பயமற்ற ஒரு வாழ்வு, அவர் கொடுக்கின்ற விசுவாசமான ஒரு வாழ்வு உனக்கென்று அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆம், தேவனுடைய ஆலய பிரகாரத்திலே அங்கே அபிஷேகம் கிடைக்கிறது, அபிஷேகம் கிடைக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை நாள் வீட்டில் இருந்து கொண்டு ஆலயத்திற்கு செல்லாமல் இருந்திருக்கிறோம், யோசித்து பாருங்கள். எத்தனை நாட்கள் மணி அடித்து அடித்து வா வா என்ற ஆண்டவருடைய அழைப்பின் சத்தம் கொடுக்கப்பட்டும் என்னுடைய காதுகளை செவிடாக்கி கொண்டு நான் இருக்கிறேன் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். உங்களுடைய பயங்கள் நீக்கப்படுவதாக, உங்களுடைய அமைதியற்ற நிலை மாற்றப்படுவதாக, உங்களுடைய சஞ்சலம் தவிப்பும் ஓடி போவதாக. ஏன்? நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறவராக தன்னை காண்பித்த ஆண்டவர், உயிரோடு இருக்கிற அந்த ஆண்டவரை கண்டுகொண்ட சீடர் கூட்டம், அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவரை கண்டுகொண்டபடியினாலே அவர்களிலே காணப்பட்ட மகிழ்ச்சி, மனநிறைவு. அதைத்தான் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். நீ எதை கண்டு சந்தோஷப்படுகிறாய்? சீடர்கள் கர்த்தரை கண்டார்கள், சமாதான கர்த்தரை கண்டார்கள், சமாதான பிரபுவை கண்டார்கள், சமாதானத்தையும் ஆலோசனையும் கொடுக்கிற கர்த்தரை கண்டார்கள். கண்டதினாலே துக்கம் அல்ல, இன்று வரை இருந்த அவருடைய துக்கம் இப்பொழுது அவரை பார்த்த உடனே மாறி ஓடிவிட்டது. சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு கடந்து விட்டது. சந்தோஷம் அடைகிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு மெய்யான சந்தோஷத்தை சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக என் ஆண்டவர் வந்தார். அவர் கொடுக்கிற சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய துணையாக, அதனுடைய நீட்சியாக உனக்கு கிடைக்கின்ற காரியம் என்ன? சந்தோஷம். எங்கு சமாதானம் உண்டோ அங்கு சந்தோஷம் உண்டு. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். உன் வாழ்விலே அவர் ஜீவிக்கிறாரா? உன் வாழ்விலே அவர் ஜீவிக்கிறாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கலக்கம் நீக்கப்பட்டது, அமைதி ஏற்பட்டது, சமாதானம் ஏற்பட்டது, உறவு புதுப்பிக்கப்படுகிறது, ஆண்டவருடைய உறவுக்குள்ளாக வருகிறார்கள், சந்தோஷம் காணப்படுகிறது. உயிருள்ள ஆண்டவர் இருக்கிற இடத்திலே சந்தோஷம் உண்டு. நித்திய ஜீவனை உனக்கும் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரே, அந்த ஒரு சந்தோஷ நாடு, அந்த சந்தோஷ நாட்டிலே நீயும் நானும் பிரவேசிக்கத்தக்கதாக உனக்காக எனக்காக இந்த உலகத்திலே சஞ்சலத்தையும் வேதனையும் சகித்த என் ஆண்டவர் உனக்கும் எனக்கு விட்டு போயிருக்கிற காரியம் என்ன? நன்மை என்ன? சமாதானம், சந்தோஷம். ஆம், கண்டார்கள் கர்த்தரை, ஜீவனுள்ள கர்த்தராக கண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள் சமாதானத்தை. அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் சந்தோஷத்தை. எவன் ஒருவனுடைய அல்லது எவள் ஒருவருடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாரோ, யார் ஒருவர் ஆண்டவரை கண்டு, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டு அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, அவருடைய ஐக்கியத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுடைய உள்ளங்கள் சந்தோஷத்தினால் துள்ளும். அவருடைய முகம் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். ஆம், திரும்பவுமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. முதலாவது உங்களுக்கு சமாதானம். அதனுடைய பொருள் என்ன? நீங்கள் சஞ்சலம் நிறைந்தவர்களாக, வேதனை நிறைந்தவர்களாக, ஒருவேளை குற்ற உணர்வுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அவை எல்லாவற்றை நீக்கி உங்களை நான் அமைதிப்படுத்துகிறேன், உங்களுக்கு சமாதானத்தை நான் கொடுக்கிறேன்.
உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறேன். மிகுந்த சந்தோஷம். என் ஆண்டவரை நான் கண்டேன், அவர் அருளுகின்ற சமாதானம் என்னிடத்தில் இருக்கிறது. அதோடு என் ஆண்டவருடைய பணி நிறைவு பெறவில்லை. என்னுடைய பணி, என் ஆண்டவருக்காக என்னை அழைத்த என்னுடைய பணி அங்கே முற்றுப்புள்ளியோடு இல்லை, தொடர்கிறது கமாவாக. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அப்போ இரண்டாவது சொல்லப்படுகிற இந்த சமாதானம் என்ன? ஒரு கட்டளை, ஒரு ஆணை. ஆண்டவரை கண்டுகொண்ட பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு, ஆண்டவருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு உத்தரவாதமான ஆணையை வைத்திருக்கிறார், பணியை வைத்திருக்கிறார், ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஆகையினால் அவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். சந்தோஷத்தை பெற்றிருக்கிறியே, உன்னோடு அதை வைத்துக் கொள்ளாத. சமாதானத்தை பெற்றிருக்கிறையே, உன்னோடு அதை வைத்துக் கொள்ளாதே. என்னை கண்டிருக்கிறையே, காணாத மக்களை கொண்டு வரக்கூடிய பணியிலே உன்னை நான் வைக்கிறேன். நான் கண்டுகொண்டேன் என்ற மனநிறைவோடு சுயநலத்தோடு இருந்து விடாதே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், ஒரு ஆணை கொடுக்கிறார். ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. ஆம், என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை அனுப்புகிறேன், நான் உங்களை அனுப்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த சிறப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த சிறு கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமா? ஆலயத்திற்கு ஏதோ செல்லுகிறோம், குருவானவர் அல்லது உபதேசியார் அல்லது பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை எடை போடுவதற்காக, தரம் பிரிப்பதற்காக நாம் செல்லுகிறோம். இல்லை என்றால் ஆலயத்திலே குற்றம் காண்பதற்காக செல்லுகிறோம். இல்லை என்றால் என்னுடைய நண்பர்களை வாரம் ஒரு முறை சந்திக்கின்ற ஒரே ஒரு இடம் அதுதான், ஆகையினாலே செல்லுகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் தேவனை பார்க்க நீ செல்லுகிறாயா? உயிருள்ள ஆண்டவரை பார்க்கும்படியாய் நீ செல்லுகிறாயா? அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த நாளிலே எனக்கு எதை கொடுக்க போகிறார்? சமாதான பிரபு என்னுடைய வாழ்க்கையிலே எந்த மூலையிலே அல்லது எந்த பகுதியிலே எது எனக்கு பலவீனமாக இருக்கிறதோ அதை நீக்கி என்னை பலப்படுத்த போகிறார் என்று சொல்லி தாகத்தோடும் வாஞ்சையோடும் ஏக்கத்தோடும் தேடலோடும் நீ ஆண்டவருடைய சமூகத்திற்கு செல்லுகிறாயா? அருமையானவர்களே, இவ்விதமாக தேவன் தன்னை உயிருள்ளவராக காண்பித்தார். உயிருள்ள ஆண்டவரை கண்டார்கள், உயிருள்ள ஆண்டவரோடு பேசினார்கள், உயிருள்ள ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானத்தை பெற்றார்கள், அதை சந்தோஷத்தினாலே வெளிப்படுத்தினார்கள். இப்பொழுது உத்தரவாதமான ஒரு பணி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டார்கள், மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டார்கள். ஒரு பரிதாபம், அன்றைய ஆலய ஆராதனைக்கு ஒரு சகோதரன் ஆப்சண்ட் ஆகிவிட்டார். உங்களுக்கு தெரியும், அவர்தான் தோமா. எல்லாரும் இருந்தார்கள், தோமா அங்கு இல்லை. 24வது வசனத்தை பாருங்கள். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவருடனே கூட இருக்கவில்லை. மிஸ் பண்ணிட்டாயா? ஆண்டவருடைய ஆராதனை அந்த நாளிலே முதலாவது உயிர்த்தெழுந்த ஆராதனையை அவன் என்ன செய்து விட்டான்? தவற விட்டு விட்டார். எவ்வளவு பரிதாபம் பாருங்க. நீ நானும் என் ஆண்டவரை சந்திக்கும்படியா என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இடத்திலே அவரை சந்திக்க நாம் வராமல் இருந்து விட்டோம் என்றால் அநேக ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நாம் இழந்து தவிக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் இழந்து விட்டேன் என்பதுதான் அதனுடைய பொருள். அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம், மாலையில் பார்த்து கொள்ளலாம், இல்லை என்றால் அடுத்த வருடம் பார்த்து கொள்ளலாம். இல்லை, உன் தேவன் உனக்காக கொண்டு வந்திருக்கிற வெகுமதிகள், உன் ஆண்டவர் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு பெரிய பந்திய ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரே, அதனுடைய மேன்மைகள், மகத்துவங்கள், ருசிகள், அவைகளுடைய தாக்கங்களை நீ இழந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், எவ்வளவு பரிதாபம் பாருங்கள். எல்லாரும் இருந்தார்கள், தோமா அங்கு இல்லை. அங்கே இருந்தவர்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள். நாங்கள் இயேசுவை கண்டோம், உயிர்த்தெழுந்தவராக கண்டோம், நாங்கள் கர்த்தரை கண்டோம். அவன் சொல்றான், ஒரு சின்ன அவிசுவாசியாக, இல்லை என்றால் பின்மாற்றக்காரனாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் வெளிப்படுத்துகிறான். என்ன சொல்றான்?
அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். ஒரு அவிசுவாசி இல்லை என்றால் விசுவாசி நம்பக்கூடாதவனாக இங்கே என்ன செய்கிறான்? விசுவாசத்தை இழந்தவனாய் காணப்படுகிறான். நீ தேவனுடைய ஆலயத்திற்கு சென்றிருப்பாய் என்றால் இந்த விடுதல் உனக்கு வந்திருக்காதே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, நீ நானும் ஆண்டவருடைய சமூகத்தை என்றைக்கு தவற விடுகிறோமோ அன்றைக்கு நமக்கு ஒரு விடுதல் வருகிறது என்பதை மறந்து போகாதே. தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் ஐக்கியம் கொள்ளுகிற மகா உன்னதமான அந்த சிலாக்கியத்தை நீ இழந்து போகாதே. நம்ப முடியாது என்று சொல்லுகிறார். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதே இடத்திலே ஆராதனை நடைபெறுகிறது. இப்பொழுது தோமாவும் அவருடனே கூட இருந்தான். அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்கே அழிந்து போகிற ஆத்மாவனுடைய அழிவை விரும்பாத ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் தம்மை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் தம்முடைய சத்தியத்தை விட்டும் தம்முடைய அடிச்சோடை விட்டும் அவர்கள் பின்வாங்கி செல்கிறவர்களாக இருந்தாலும் என் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. அவர்களை துரத்தி கொண்டே செல்கிறார். என் பிள்ளைகளை இழப்பதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று என் ஆண்டவர் திட்டமுடையவராக அவர்களை துரத்தி கொண்டு செல்கிறார். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அவருக்கு பேதுருவும் வேண்டும், தோமாவும் வேண்டும், யோவானும் வேண்டும். ஒருவேளை பேதுரு மறுதலித்தான், ஆனால் அவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தோமா சந்தேகிக்கிறான், அவனும் எனக்கு வேண்டும். யோவான் என்னிடையே அன்பு செலுத்துகிறான், அவனும் எனக்கு வேண்டும். ஆகையினாலே இப்பொழுது அங்கே தோமா இருக்கிறான். ஆண்டவர் அழைக்கிறார், தோமாவே உன் கரங்களை நீட்டிப்பார், என் விலாவிலே உன் கைகளை போடு, என் காயத்திலே உன்னுடைய விரலை விட்டுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கதறுகிறான், என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லுகிறார். இது சாதாரணமாக நாம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தைகள் அல்ல. மனதை உடைத்து இருதயத்தை நொறுக்கி இருதயத்திலிருந்து வழியக்கூடிய ஒரு இரத்தத்தை சிந்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. என் தேவனே, ஒரு கதறுதலின் வார்த்தை, கைவிடப்பட்டதனுடைய ஒரு வார்த்தை. ஆலயத்திற்கு 2 பேர் ஜெபிக்க ஆயக்காரன் சொல்லி ஜெபிக்கிறான். தேவனே, பாவியாய் என் மேல் கிருபையாயிரும், உம்முடைய சமூகத்தில் வர தகுதியற்றவன் நான், வீழ்ச்சி அடைந்தவன் நான் வேதனைக்குரியவன், விடுதலுக்குரியவன், அழிவுக்குரியவன். தேவனே, என் தேவனே என்று சொல்லி கதறுகிறான். என்னுடைய சுயத்துக்கு நான் ஆள கொடுத்தபடியினாலே, என்னுடைய சுயம் என்னுடைய வாழ்க்கையிலே மிஞ்சி நின்றபடியினாலே என் ஆண்டவரே, உம்மை ஆண்டவர் என்று சொல்லவில்லை, நான் மறுத்து விட்டேன். நீர் வந்த உயிரோடு எழுந்ததை நான் என்ன செய்து விட்டேன்? தவற விட்டு விட்டேன். உம்மை சந்தித்த மக்களுடைய சந்திப்பின் செயலையும் நான் ஏற்றுக்கொள்ள மறந்து விட்டேன். இனி நீர்தான் என்னுடைய ஆண்டவர். சுயம் அல்ல, என்னுடைய அவிசுவாசம் அல்ல, என்னுடைய இன்டலெக்சுவல் பவர் அல்ல. ஆண்டவரே, நீரே என் ஆண்டவர். என் ஆண்டவரே, என் தேவனே கதறுகிறான். இது ஒரு கதறுதலின் வார்த்தை, இது ஒரு ஜெப வார்த்தை. நான் குற்றம் செய்து விட்டேன், நான் குற்றவாளி, நான் ஒரு பாவி, நான் என்னுடைய சுயம் மேன்மைக்காக இல்லை என்றால் என்னுடைய சுயம் என்னுடைய அறிவு என்னை வித்தியாசமாக வழிநடத்தப்படினாலே உம்மை நீ உயிரோடு எழுந்ததை நான் ஏற்றுக்கொள்ள மனமற்றவனாய் போய்விட்டேன். என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையும் விருப்பமும் தவனமும் என்னிடத்திலே இருக்கிறதா? என் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். என் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். உன்னுடைய பயமுள்ள காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உனக்கு விடுதலையை கொடுத்து சமாதானத்தை கொடுக்கிறார். அந்த சமாதான தேவனை கண்டுகொண்ட பிள்ளைகளாக நீங்களும் நானும் களிப்புள்ளவர்களாக, சஞ்சலம் நிறைந்தவர்களாக அல்ல, சந்தோஷம் நிறைந்தவர்களாக, அந்த சந்தோஷ செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற உன்னதமான பணியை நீங்களும் நானும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டவர்களாக அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாவை தேவனுக்கு நேராக அழைத்து வருகின்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாரே, இதை உணர்ந்திருக்கிறோமா? இதை உணர்ந்திருக்கிறோமா? நான் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தேன், தேவன் சந்தோஷத்தை கொடுத்தார்.
நான் வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன், என் தேவன் வெற்றியை கொடுத்தார். நான் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்தேன், என் ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். கூறி சொல்ல நீ தேவை ஆண்டவருக்கு. நீ பெற்றுக்கொண்ட நன்மையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவருக்கு ஆட்கள் தேவை. நான் சுகமாகிவிட்டேன் அல்லது நான் ஆண்டவருடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்ற ஒரு தனி மனித ஒருவேளை சுயத்திற்கு முதலிடம் கொடுத்தவளாக நான் நன்றாக இருக்கிறேன் என்ற ஒரு சிந்தை அல்ல. என்னை போல திசை கட்டு அறிந்த மக்களும் திசைக்கு நேராக திருப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த சிந்தனையும், அந்த ஆண்டவருடைய அந்த இதய சுத்திகரிப்பும், அந்த இதயத்தினுடைய வாஞ்சனையும் கதறுதலும் உனக்கும் எனக்கு வேண்டுமே. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. என் ஆண்டவரே, என் தேவனே, சுயத்துக்கு ஆள நான் என்னை ஒப்பு கொடுத்தேன், மன்னியும். கதறுதலோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறேன், கதறுதலோடு வருகிறேன். என் இருதயம் நொறுங்குண்டவனாக வருகிறேன். நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாத தேவனே, உம்முடைய பரிசுத்த பாதத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகின்ற ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் அல்ல, என் ஆண்டவர் என்னிலே ஜீவிக்கிறார், அதுவே உயிர்த்தெழுதின் அடையாளம் என்று சொல்லி காண்பிக்கத்தக்கதாக அப்பா எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவருடைய பரிசுத்த பாதத்திலே நம்மை ஒப்படைத்து செபிப்போம். என் ஆண்டவரே, என் தேவனே, உம்முடைய சாட்சியாய் விளங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நான் ஒரு அடையாளம். இயேசு என்னில் வாழுகிறார், இயேசு என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வீராக. மீட்பு இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.